கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 14:3, மேத்யூ 14:3. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். முதல்ல இந்த கதையை சொல்லினேன். ஏரோது, பெரிய ஏரோதுக்கு நிறைய பிள்ளைங்க, சரியா? ஒரு மனைவி மூலமாக பிறந்தவர் இந்த ஏரோது அந்திப்பா. இன்னொரு மனைவி மூலமாக பிறந்தவர் ஏரோது அரிஸ்டாபுலுஸ் என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த அம்மா பேர் தான் ஏரோதியாள். இந்த ஏரோதியாள் யார்? அப்போ பெரிய ஏரோதுடைய பேத்தி. இவர் கல்யாணம் பண்ணது யார்? இன்னொரு மகனாகிய பிலிப்பு. அப்போ என்ன, தன்னுடைய சித்தப்பாவை கல்யாணம் பண்ணுறான். யார்? பிலிப்பு. பிலிப்பு தான் ஏரோதியாளுக்கு சித்தப்பா. இப்போ கல்யாணம் பண்ணி அவங்க இருக்கும்போது கலிலேயா பெரேயா பகுதியில் ஆட்சி செய்யக்கூடியவர் இங்கே என்ன எருசலேமுக்கு வரும்போது பிலிப்பினுடைய மனைவி ஆகிய ஏரோதியாள் மேலே இவர் காதல் கொள்கிறாரு. அதனால் ஏரோதியால் என்ன பண்ண வைக்கிறாரு? நீ உன் புருஷனை விட்டுட்டு வான்னு சொல்லி இவர் அவளை விட்டுட்டு வர வச்சு தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்போ என்ன, ஒரு சித்தப்பாவை கல்யாணம் பண்ணியிருந்தா விட்டுட்டு இந்த சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிடுறான். இப்போது இது தப்பு என்று சொல்லி இதை குற்றம் பாட்டுறது யார் இங்கே அதாவது ஏரோது அந்திப்பா எப்படி வேணாலும் நம்ம பெரிய ஆளாயிருணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? மாரல் காம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடிய இதை செய்கிறாரு. ஆனால் இதை கண்டித்து பேசக்கூடியது யார்? யோவான் ஸ்நானகன். இவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப தெளிவாக இது கர்த்தருக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து ரொம்ப தைரியமாக பேசுகிறார். ஏன்னா பாவத்தை குறித்து அவர் எதிர்த்து நிற்பதற்கு அவர் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவராக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் பொதுவாக வெளியே பயங்கரமாக பேசுகிறாரு. நீங்கள் லூக்கா 3வது அதிகாரம் 19-20 பார்த்தீங்கன்னா, காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்களின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்கங்களும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். நீங்கள் மத்தேயு 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே காவல் வைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்? ஏரோது தனக்கு என்ன பண்ணுறாரு? தனக்கு எதிராக பேசக்கூடிய யோவானை கைது பண்ணுறாரு. ஆனால் யோவான் என்ன பண்ணுறாரு? உண்மையை பேசுவதற்கு கவலைப்படலை. சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஏன்னா சத்தியத்தை பேசும்போது தன்னை காவலில் வைப்பாங்க, தன்னை இது பண்ணாலும் சொல்லி அவர் எதை பற்றும் கவலைப்படாமல் என்ன பண்ணுறாரு? உண்மைக்காக, தேவனுடைய வார்த்தை சத்தியத்திற்காக உறுதியாக நிற்கக்கூடியவராக இருக்கிறாரு. அந்த சத்தியத்தினால அவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவராக மாறுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு சத்தியத்திற்கும் வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் ஒரு ரெண்டுக்கு எதிராக வந்ததுன்னா எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உண்மை பேசுகிறவங்க, சத்தியம் பேசுகிறவங்க எப்போவுமே அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம சத்தியத்தை பேசுவது கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. அதனால தான் ஒரு ஆவிக்குரிய தலைவன், ஒரு போதகர் என்று சொல்லக்கூடியவங்க, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவங்க என்ன பண்ணக்கூடாது? நம்ம தேவனுடைய வார்த்தையை மிக தெளிவாக சொல்லணும். அது சில நேரங்களில் விரும்பப்படத்தக்காதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விடக்கூடியதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக சொல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணும்? சத்தியம் தன்னுடைய கடமையை செய்யும். ஏன்னா அதிகாரம் அமுக்க பார்க்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன இருந்தாலும் நம்ம சத்தியத்தை தைரியமாக பேசக்கூடிய மக்களாக. அப்போ உங்களுக்கு நீ தோணலாம், அண்ணே நம்ம சத்தியத்தை பேசணும், அரசியல்வாதிங்க நம்மளை அதிகாரத்தில் இருக்கிறோம், நமக்கு எதிராக இருப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறோமே, தமிழில் நிறைய பேர் அரசியல்வாதிகளோட கூட நிற்கிறாங்க. சபையினுடைய ஆண்டு விழாவுக்கு இதை கூப்பிடுறாங்க, இல்லை ஏதாவது ஊழியத்துக்கு கட்டடத்தை இருந்து வைக்கிறேன்னா மந்திரியை கூப்பிடுறாங்க. அவர் கையில் இதில் பொட்டு வச்சுட்டு கையில் கயிறு கட்டிட்டு வந்தாலும் அவர் தான் கட்டடத்தை திறக்கிறாரு. இவங்கெல்லாம் காம்ப்ரமைசஸ். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இவங்கெல்லாம் சத்தியத்தை விற்கிற வியாபாரிகள், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சு என்னைக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லும்போது உங்களுக்கு
நிச்சயமாக உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய இந்த மரியாதையும், உங்களுடைய காரியங்களும் நிச்சயமாக அடிவாங்க தான் செய்யும். அப்போ என்னன்னா, ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இது யோவான் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுவது என்னன்னா, இன்றைக்கு சபைகளில் இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தைரியமாக பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை என்பதை காட்டுகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் என்ன ஆனாலும் சரி, நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லி சத்தியத்தை சத்தியமாக பேச கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க தைரியமாய் ஊழியம் செய்ய, சத்தியத்தை சத்தியமாக பேச, எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.